கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, रुको जरा सबर करो. நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். கேட்டுக்க. அப்ப மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும் எங்க தலைவர், எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிட்டான். முதல் நாளே எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் லாக்டவுன் உதவித்தொகையை எங்க முதலமைச்சர் கொடுத்தார். ஆவின் பால் விலை குறைப்பு, இப்படி முதல் நாளே 5 கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார். இப்படி கடுமையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு 5 ஆண்டு முடிவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார். நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ சிறுப்படுத்தாட்டிப்போம் மக்கள். தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, ஏயா சும்மா வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க.